சூரி அவர்கள் ஹீரோவா நடிக்க போற ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் மண்டாடி. சூரி அவர்கள் ஒரு காமெடி நடிகரா தான் அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு அஃப்கோர்ஸ். ஆனா இப்போ சமீபத்துல அவர் ஹீரோவா நடிக்கிற படங்களுக்கு பல பல வரவேற்புகள் கிடைச்சிட்டு இருக்குது. பொதுவாவே ஒரு காமெடி நடிகரா இருந்து ஹீரோவா ஸ்டெப் இன் பண்றாங்க அப்படின்னா அது யாருக்குமே அவ்வளவா கை கொடுத்தது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தானம் அவர்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சிலர் அவங்களுடைய ஹீரோயிசம், அதாவது ஒரு ஹீரோ ஃபேக்டரா உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணி படங்கள் பண்ணினாலுமேவும் சூரிய அளவுக்கு கை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். சூரிய அவர்களை நம்ம ஒரு ஹீரோவா பார்க்கும் பொழுது அந்த காமெடி ஆக்டருக்கான ஃபேஸ் மொத்தமா மறைஞ்சு ஒரு ஹீரோவாவே நம்மளால ஏத்துக்க முடியுது. வேறஸ் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வேற சில காமெடி ஆக்டர்ஸ் கிட்ட நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ சூரிய அவர்களுக்கு கை கொடுத்த சில படங்கள் சமீபத்துல நிறையவே இருக்கு. ஆனா இப்போ பெரிய பட்ஜெட்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு சூரிய அவர்கள். அந்த திரைப்படம் தான் மண்டாடி. இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில நடித்த மிதுன் அவர்களுமே இந்த திரைப்படத்துல நடிக்க போறாரு. கேரளால இருந்து ஒரு பையன், அப்படியே தெலுங்குல இருந்து சுஹாஷ் அப்படின்ற ஒரு முன்னணி நடிகருமே இதுல நடிக்க இருக்கிறார். அப்படியே தெலுங்குல இருந்து சுஹாஷ் அப்படின்ற ஒரு முன்னணி நடிகருமே இதுல நடிக்க இருக்கிறார். இவங்களுடைய காம்போவா தமிழ்ல இருந்து சூரி, மலையாளத்துல இருந்து மிதுன், அப்படியே தெலுங்குல இருந்து சுஹாஸ். ஒரு 3 லாங்குவேஜஸ்லயுமே இது ஒரு நல்ல ஒரு இடம் பெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு ஒரு புறம் இருக்கு. இது ஒரு பிளஸ். இன்னொரு ஒரு பிளஸ்ஸா இந்த படத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து வரவைக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண போறதாகவும், ஹாலிவுட் தரத்திலான உபகரணங்கள் இந்த படத்துக்காக யூஸ் பண்ண போறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சூரி காட்டுல மழைதான்ற மாதிரி அவருடைய எஃபர்ட்டும் 50% அண்ட் அவருக்கு எல்லாமே ஒத்துழைக்குது. அதுவும் ஒரு 50% அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காமெடி ஆக்டரும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனை சூரி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, பண்ண போறாரு. பிகாஸ் ஒரு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூவி வரும், அதுக்கப்புறம் ஒரு மூவி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம ஹீரோவா பார்க்கும் பொழுது நம்ம அவங்கள ஹீரோன்னு ஏத்துக்கிறோம். ஆனா ரொம்ப வருடங்களா காமெடி ஆக்டரா பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவர் ஒரு ஹீரோயிசம் பண்ணும் பொழுது அதை நம்மளால ஏத்துக்க முடியுது, ஆடியன்ஸால ஏத்துக்க முடியுது அப்படின்றதே அவருடைய முதல் வெற்றி அண்ட் மிகப்பெரிய வெற்றியும் கூட. ஏன்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஒரு கேரக்டரை பார்த்து ரொம்ப நாள் நம்ம சிரிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கேரக்டர் ஹீரோயிசம் பண்ணாலும் நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனா அழகா அவருக்கு அது கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அவருக்கு வந்த கதைக்களமும் அதை ஹேண்டில் பண்ண டைரக்டர்ஸும் இது எல்லாமுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அடுத்ததா இந்த மண்டாடி திரைப்படத்துக்காக தான் எல்லாரும் அவளோட காத்துட்டு இருக்கோம். சூரிய அவர்களுடைய கரியர்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனா அமையும் அப்படின்றதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல சூரிய அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல, ஹீரோவா அவர் நடித்த படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடித்த திரைப்படம்? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.